இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக ராகி லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ராகி மாவு கொஞ்சம் எடுத்து தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் வந்து தண்ணி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து நான் தோசைக்கல்ல போட்டுட்டு குட்டி குட்டியாக நம்ம அடை தட்டுற மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டியாக வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்து போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இப்போ வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேன். எவ்வளோ தூரம் தோல் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தோலெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த ராகியை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடையை போடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, ரொம்ப ஒட்டிக்கிறோம். அதனால தான் இப்போ இந்தளவுக்கு அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையும் போட்டுட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஓட்டிட்டு இந்த அளவுக்கு வரும். இப்போ நான் நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். அதே வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் பாதாம் முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்தோம் அப்படின்னா ராகி லட்டு சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம ராகி மாவு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, லட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை